வணக்கம். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழக அரசின் 50வது தலைமைச் செயலாளராக திரு முருகானந்தம் IAS அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் இந்த முருகானந்தம் IAS அவர்கள்? தமிழகம் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தினுடைய பல மாநிலங்களில் இந்த ஆச்சரியத்தோடு இந்த கேள்வியை கேட்கிறார்கள். காரணம், இந்த மகா மனிதன் ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்தவர் தான். ஆனால் பிறந்ததிலிருந்து ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய வேட்கையோடு படித்து கொண்டு பயணித்து கொண்டு வந்தார். இவரின் கீழ் பணியாற்றுகின்ற மிகப்பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அதிலிருந்து சில துளிகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மகா மனிதன் தன்னுடைய பொறியியல் பட்ட படிப்பை அண்ணா பல்கலைக்கழகத்தில் முடித்துவிட்டு பின்பு இந்திய மேலாண்மை கல்வி கழகத்தில் தன்னுடைய மேலாண்மை பட்டப்படிப்பையும் முடித்துவிட்டு 1991 IASக்கு தேர்வாகிறார். தேர்வாகி தமிழக கேடர் IAS ஆக வருகிறார். அன்றிலிருந்து அவருடைய பணி என்பது ஒவ்வொரு ஆட்சியாளர்களாலும் ஒவ்வொரு குடிமக்களாலும் பாராட்டப்படுகின்ற விஷயமாகவே இருந்தது. இவருக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்பதல்ல, ஆனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இவரை அந்த அரசாங்கத்தோடு இவரை அரவணைத்துக் கொண்டு செல்லும். ஏனென்றால் இவருடைய பணி என்பது அவ்வளவு சிறப்பு மிக்கது, ஆற்றல் மிக்கது. தமிழகத்தில் நடைபெறுகின்ற பல வளர்ச்சி திட்டங்களை, வாழ்வாதார திட்டங்களை வடிவமைத்து கொடுத்ததில் இவருடைய பங்கு அளப்பரியது. இவரின் மூலம் பல உலக வங்கி திட்டங்கள் தமிழகத்திற்கு வந்தது. இன்றும் தமிழகத்தினுடைய பெண்கள் மேம்பாடு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்று சொன்னால் அதில் இவருடைய பங்கு என்பது மிக முக்கியமானது. காரணம், இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், தொழிற்சாலைகளில் 42% மேல் பெண்கள் பணியாளர்களாக இருக்கிறார்கள் என்று. அதில் உள்ள உண்மை என்னவென்று சொன்னால் இவருடைய பங்கு என்பது அதில் அதிகமாகும். இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் பெண்களின் மேம்பாடு, இளைஞர்களின் மேம்பாடு, ஏழைகளின் மேம்பாடு, அவர்களின் வாழ்வாதாரம், இவை அனைத்திற்கும் ஏதாவது செய்தாக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடும் உணர்ச்சியோடும் ஒவ்வொரு தான் இவருக்கு கீழ் பணிபுரிகின்ற வாய்ப்பை நான் பேரும் பெற்றேன். அப்பொழுது நான் ஒரு உயரமான இமயமலையை பார்ப்பதை போல மலைத்து பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் இவர் ஒரு புதிய சிந்தனாவாதி. ஆற்றல் மிகுந்த செயல்களை தன்னுடைய சிந்தனையை திரட்டி கொண்டு வந்து கொடுப்பதிலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படியும் ஒரு மனிதர் சிந்திக்க முடியுமா என்று. ஏனென்றால் ஏழைகளுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதில் மிகப்பெரிய துணிவோடு அவர் செய்த செயல்கள் அனைத்தும் நம்மை ஆச்சரியத்தில் மூழ்கடித்திருக்கின்றன. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இவர் மூளையில் உதித்த பல நல்ல செயல்களில் ஒன்று ஊராட்சி அளவிலான மகளிர் சுய உதவி குழு கூட்டமைப்பு. இந்த மகளிர் சுய உதவி குழு கூட்டமைப்பை ஒரு மிகப்பெரிய மகளிர் வங்கியாக மாற்ற வேண்டும் என்கின்ற முனைப்போடு எங்களுக்கு அந்த பணியை கொடுத்தார். இன்றும் பல கிராம ஊராட்சிகளிலே மகளிர் சுய உதவி குழு கூட்டமைப்புகள் ஒரு வங்கியாக, மகளிர் வங்கியாக செயல்பட்டு வருகிறது. இது மட்டுமல்ல, இவர் மத்திய அரசு பணிக்கு செல்கிறார். அங்கே ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தில் இணை செயலாளராக அமர்கிறார். அப்பொழுது 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்கின்ற ஏழைகளுக்கு கூலிகள் சரியாக சென்று சேருவது இல்லை, அதில் பல பில்பரேஜஸ் இருக்கின்றன என்பதை அறிந்து கொண்டு அதற்கென்று ஒரு செயலினை வடிவமைத்து அதன் மூலம் இவர்களுக்கு பணப்பட்டுவாடா ஊதியம் கொடுத்தாக வேண்டும், ஒரு பைசா கூட சிந்தாமல் சிதறாமல் அந்த ஏழையின் வங்கி கணக்கில் சேர வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒன்றை இவர் தீர்மானித்தார். அப்படியே அவர் துறைமுகங்கள் துறைக்கு வருகிறார். அங்கேயும் பல புதிய செயல்களை செய்கிறார். பின் டெல்லியிலே இருக்கின்ற தமிழக இல்லத்திற்கு வருகிறார். முற்றிலுமாய் தொழில்துறை செயலாளராக வருகிறார். தொழில்துறை செயலாளராக வருகின்ற பொழுதுதான் பல நாடுகளில் இருக்கின்ற தொழில் முதலாளிகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலையை உருவாக்குகிறார். தொழில்துறை செயலாளராய் வெற்றியடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது நிதித்துறை செயலாளராய் மாற்றப்படுகிறார். அங்கேயும் பல புதிய திட்டங்களுக்கான நிதியை எப்படி உருவாக்குவது என்கின்ற பல செயல்களை செய்து காண்பிக்கிறார். அதனாலேயே அன்றைய நீதித்துறை அமைச்சராக இருந்த
திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இவரை அழைத்து மிகவும் பாராட்டினார். பின்பு அவர் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தனிச் செயலாளராய் வருகிறார். அங்கே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக மாறுகிறார். கடுமையான உழைப்பு, அர்ப்பணிப்பு, தனக்கென்று எதுவும் இல்லை, என்னுடைய வாழ்நாள் முழுமையும் ஏழைகளுக்காகவே, எளியவர்களுக்காகவே, இந்த தமிழகத்திற்கு மக்களுக்காகவே என்பதில் மாத்திரமே முனைப்பு காட்டினார். ஓடிக்கொண்டே இருந்தார். இவரது ஓட்டத்தை பார்த்த அரசாங்கம் இப்பொழுது இல்லை, இன்னும் நீங்கள் சற்று உயரத்திற்கு வர வேண்டும் என்று அழைத்து தமிழகத்தினுடைய தலைமை செயலாளராக அவரை இன்று பணி அமர்த்தி அழகு பார்க்கிறதுக்கு அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த அன்பான 1000 என்னை போன்றவர்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்து செய்தியில் என்னுடைய செய்தியும் சென்று சேரட்டும். ஐயா, நீங்கள் என்றும் வாழ்க. வணக்கம்.